கலைஞர் அவர்களை எப்படி வந்து ஒரு அந்த பாடலை பாடி கடுமையா ஒரு விமர்சிச்சாரு. அருவருக்கத்தக்க ஆமா, ஒரு ஆமா, அரசியலை செய்தார்கள் என்பது அனைவருக்குமே வழக்கெல்லாம் கூட பிடிச்சவர் மேல. ஆமா, எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கணும். ஆனால் கலைஞருக்கும் ஒன்றுன்னா நாம் தமிழர் தான் முன்னாடி நிற்கணும்னு சொல்லாம பாருங்க. அங்கதான் இவங்க யார் என்பது தெளிவுபடுத்திச்சு. ஓகே. இப்போ இந்த நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில மொத்த வாக்குகளும் சரியக்கூடிய ஒரு நிலையில வந்து அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. மாற்றம் என்றாலே வந்து விஜய் அவர்களுக்கு தான் அனைத்து வாக்குகளும் வந்து செல்ல இருக்கிறது. குறிப்பாக விஜய் அவர்கள் பிரிக்க போகிற முதல் கட்சி அவங்க தான். அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை தான் விஜய் அவர்கள் உடைத்து முதல்ல பிரிக்கிறார். 2வது திமுகவுடைய வாக்குகளை சிதைக்கிறார். இப்படி இருக்கும்போது சீமான் அவர்களுக்கு எது மாதிரியான ஒரு நிலையில இருப்பாருன்னு பாத்துங்க. அதனால தான் அவர் வந்து ரொம்ப 100 கோடி ரூபாய் வந்து பேசப்பட்டிருக்கு பேரம். சீமான் அவர்களுக்கு 100 கோடி ரூபாய் பேசப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவல்கள் போய். ஏன்னா சாட்டை துரைமுருகன் வந்து அவர் வந்து இல்லன்ட்டாரு. நாங்க எந்த காசு இன்னொரு 50 கோடி எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு மிக நெருக்கமானவராக மாறிவிடுவார்கள்.